என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? பாரதி இன்னும் வரல. பாரதி இன்னும் வரலையா? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போய்கிட்டே இருங்க. பாரதி, பாரதி, பாரதி செல்லம், என்னடாச்சு? என்ன திடீர்னு இங்க வந்து உட்காந்துட்ட? ஆமா, என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? டென்ஷனா இருக்கத்த. எதுக்குடா? எதுக்கு டென்ஷனா இருக்கு உனக்கு? பொம்மலாட்டோ கதை, நானும் கதிரும் காதலிச்ச கதைன்னு சந்தோஷ் கிட்ட சொல்லாம மறைச்சு ரொம்ப ரொம்ப தப்பு பண்றமோன்னு பயமா இருக்காத. அதான் குற்ற உணர்வா ஃபீல் பண்றேன். பாரதி செல்லம், அது வெறும் சினிமா படம்டா. அதுவும் ஏதோ ஒரு சினிமா படம், அவ்வளவுதான்டா. இதுக்காக நீயே வருத்தப்படணும்? எதுக்கு குத்தமா நினைக்கணும்? இங்க பாரு, எல்லாரும் வெளியில நிக்கிறாங்க, பேசாம வாடா. நீ என்ன தப்பு பண்ண? வாடா, அத்தை சொல்றேன்ல, வா. எந்திரி, வா. எப்படி வருவா? நல்லா நங்கூர மாட்டுல போட்டிருக்கேன். இத பத்தி கவலைப்படாத, போ, வண்டியில ஏறு, போடா. சந்தோஷ், நீ காரடு. நின்னுட்டே இருக்க, வந்து வண்டி ஏறு. சந்தோஷ், நீயும் கிளம்பு. ஒண்ணு இல்ல மாமா. இல்லையே, டல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற. நீ ப்ராப்ளம்? இல்ல ஒண்ணு இல்ல, நம்ம போலாம். போலாம் சரி, மாமா. போ, ஃப்ரண்ட்ல உட்கார். நாயுடு சார், அந்த ஃப்ளவர் பொக்கே எடுத்துட்டு வா. ஓகே சார். சார் நானு வந்து தொலைங்க. வாங்க சார். ஹலோ சார். என்ன சார், எல்லாம் ஏற்பாடு ரெடி? எல்லாம் ரெடி சார். நல்ல நேரம் பார்த்துட்டு ஸ்கிரீனிங் பண்ண வேண்டியது. ஓகே. எங்க மாமனார் வந்துட்டாரு. உங்க மாமனார் வரல, ஆனா உங்க சின்ன மாமனார் வந்திருக்காரு. சின்ன மாமனாரா? அது யாரு? அதோ சார், போலாம் சார். நீயே கொடுத்துறியா? இல்ல சார், நீங்க தான் கொடுக்கணும். இந்தாங்க. மாப்பிள, கங்க்ராட்ஸ். மாப்பிள, நல்ல மனசோட யார் வாழ்த்து சொன்னாலும் அந்த வாழ்த்தையை ஏத்துக்கணும். அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும், அதுதான் மேனர்ஸ். உன்னை யார் எங்க கூப்பிட்டு? எதுக்கு நீ இங்க வந்த? ஒழுங்கு மரியாதையா போயிடு. ப்ளீஸ் மாப்பிள, அக்செப்ட் மை சின்சியர் விஷஸ். வேண்டாம், என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. நான் நல்ல மூட்ல இருக்கேன், போயிடு. நீங்க நல்ல மூட்ல இருக்கீங்கன்னு சொல்றதே கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாப்பிள. இதை அக்செப்ட் பண்ணிக்கீங்களேன், என்ன குறைஞ்சு போயிடுங்க. இத பாருங்க, நான் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். பிகாஸ் யூ பிலாங் டு அவர் ஃபேமிலி. உங்களுக்கு ஒரு பெருமைன்னா அதுல எனக்கு ஒரு பங்கு இல்லையா? தேவி செல்லம், நீயாவது சொல்லுமா? சொல். என்னங்க இப்படி வாங்க. உனக்கு அசிங்கமாவே இருக்காதா? வெக்கம், மானம், சூடு, சொரணி எதுவுமே இருக்காதா? உன்னை யாராவது இங்க வெத்தலை பக்கம் வச்சு கூப்பிட்டாங்களா என்ன? ஏன் இப்படி மழுங்கி போய் நிக்கிற? ஏண்டா தேவி என்ன இருக்குது, நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல, சாரி சாரி.
இல்ல கிராமத்துல கீத்து கொட்டாயில உட்காந்துக்கிட்டு மண்ணை குன்று மாதிரி கட்டி அதை சீட்டா கற்பனை பண்ணிட்டு அது மேல உட்காந்துக்கிட்டு பக்கத்துல எலி பெருச்சாலி எல்லாம் வேற ஓடும். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ப்ரொஜெக்டர்ல ரீலே வேற மாத்துவான். இந்த மாதிரி கேடு கெட்டத்தனமா படத்தை பார்த்த உடனே இன்னைக்கு ஒரு ப்ரிவியூ ஷோ ஏசி தியேட்டர்ல மரியாதையா கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கிறாங்களே, இத நினைச்சா எனக்கு சரி வராம என்ன வர சொல்லு. சாரி. ஏன் சார் எதுக்கு இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டீங்க? எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற ஜென்மம். அவர் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் மேடம். கேட்டா டைரக்டரோட சின்ன மாமனாரு ப்ரொடியூசரோட தம்பின்னு சொன்னார் மேடம். அண்ணன் தம்பி பாசத்தை மையமா வச்சு சார் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொன்னார் மேடம். அதுவும் பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறேன்னு சொன்னார் மேடம். ஏன் இது வரைக்கும் ரீல் சுத்தி நல்லா போறாத உனக்கு? இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கணுமா? முதல்ல இத ரெண்டுத்தையும் அடிச்சு வெளியில தள்ளணும். என்ன வர இன்னைக்கு நமக்கு முக்கியமான நாள். நல்ல மூடோட வந்திருக்கோம். இவங்களால எதுக்கு அதை கெடுத்துக்கிட்ட? யாரோ இவங்களோ நினைச்சுமா. நீ வா உள்ள வா. அம்மா மாமா நீங்க வாங்க உள்ள போலாம். மூஞ்ச காட்டிட்டு வாங்க. ஹலோ டைரக்டர், கூல் டவுன் மாப்ள. ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? See, this is family show. Naturally family problems சார் இதுதான் செய்யும். பட் இதெல்லாம் போட்டு எனக்கு மனசு உழைப்பிக்காதீங்க. குட் டே இன்னைக்கு. அப்புறம் எனக்கு சில டீடைல்ஸ் தெரியணும். சிட்டில எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க? இது தெலுங்குல ரீமேக்கா இல்ல டப்பிங்கா? சேனல் ரைட்ஸ்லாம் கொடுத்துட்டீங்களா இல்ல நான் பேசட்டுமா? ரொம்ப அவசியம். நான் தெரியாம தான் கேக்குறேன். யாருமே அழைக்காம இப்படி மொத ஆளா வந்து நிக்கிறீங்களே, வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? என்னையா ஜென்மங்க நீங்கலாம்? கதிர் வாங்க. என் ஆயிடோ ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்லனா ஒருத்தருவேன். அறுத்துருவாங்களா? நீங்க வாங்க. ஏய் ஜாக்கிரதை. பொக்கே ஒண்ணுதான் குறைச்சு. என்ன அவங்க கிட்ட போய் பேசல, தேவை இல்லாம வந்து மூட கெடுத்துருக்காங்க. வாங்க. நல்ல போல்டா எழுதிருக்காங்கல்ல. போஸ்டர் டிசைன் எப்படி இருக்கு தேவி? நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க தான் போய் மேடம் உள்ள போலாமா? பாத்துக்கு போய் போலாம். வாங்க வாங்க வாங்க. சார் என்ன சார் இது? தேவி மேடம் கொலவெறியில அறுத்துருவேன்னு சொல்லிட்டு போறாங்க. பயமா இருக்கு சார். வாங்க சார் போயிடலாம். எனக்கு கூட பயமா இருக்கு சார். என்ன சார் பார்வையில நம்ம எரிச்சிடுவாங்க போல இருக்க. ஏய் அவளோட கோவத்தோட 1000 மடங்கு கோவம் எனக்குள்ள இருக்கு. அது ஒரு நாள் கண்டிப்பா எரிமலையா வெடிக்கும். ஆனா இப்ப நான் பொறுத்து போய் தான் ஆகணும். யாரியவா சித்தப்பா சித்தப்பா என் பின்னால பைத்திய மாதிரி சுத்துவா. நான் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொன்னதை செஞ்சவா. திமிரா என்ன பேச்சு பேசிட்டு போறாவா? யாராவா? டைம் என் பேட் டைம். தட்ஸ் ஆல். ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த ரகசியம் என்ன ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எனக்கு மட்டும் தெரியாம இருக்கே ஒரு ரகசியம். அந்த ரகசியம் மட்டும் அவனை எனக்கு தெரியட்டும். இவங்களெல்லாம் என்ன கதிக்கு ஆளாகிறேன் பாரு, என்ன கதிக்கு ஆளாகிறேன் பாரு. யோ நாயுடு சார் எலுமிச்சம்பழம் மூட்டை பாத்திருக்கியா நீ? ஒரே ஒரு நூல் தான் வச்சு கட்டிருப்பான். டக்குன்னு அந்த நூலை இழுத்து விடு, மொத்த எலுமிச்சம்பழமும் தர 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 உருண்டு தெருவுல ஓடும். அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் தாறுமாறா ஓட வைக்கல. என் பேரு நடராஜன் இல்லையா? என் பேரு நடராஜன் இல்ல. இது நடக்கணும். போலாம். இது ஒண்ணுதான் குறைச்சு. 500 ரூபாய் சார். டென்ஷன் ஆயிட்டாரியா?
பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போல அதானே? படம் பார்த்துட்டு கதிரை எல்லாரும் பாராட்டுவாங்க. அவன் சந்தோஷப்படுறத பார்க்க ஆசையா இருக்கு மலர். நான் என் நேரமும் கதிர் கூடவே இருப்பேன். ஆனா இப்பதான் நான் கதிர் கூட கண்டிப்பா இருக்கணும். என்னால முடியல. இங்க பாருங்க, படம் பார்க்க மாலத்தி வருவா. நீங்க போனா கண்டிப்பா மாலத்திக்கு டவுட் வரும். அதனாலதான் பாரதி அக்கா வேண்டான்னு சொன்னாங்க. காரணம் எல்லாம் சரிதான். ஆனா நான் இப்போ கதிர் கூட இல்லையே. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? 3 தடவை படம் நின்னு போச்சு. தயாரிப்பாளர், லொகேஷன், மழை, ஹீரோ, ஹீரோயின் இப்படி மாத்தி அப்பாடா அப்பாப்பா. கதிர் மனசால ரொம்ப நொந்து போயிட்டான். இந்த வினிதாவால வந்த பிரச்சனை ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன? நீ சொல்றது உண்மைதான். ஆனாலும் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு மலர். படம் கண்டிப்பா நல்லா ஓடும். கதிர் பெரிய டைரக்டரா வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கதிர் மாமா படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? கஷ்டமா? அப்பப்பா, சினிமா இண்டஸ்ட்ரி வித்தியாசமானது. ஜெயிச்சுட்டா பேரு, புகழ், பணம் எல்லாம் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு அவமானம். தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மலர். கதிர் எப்பெல்லாம் மனசு உடைஞ்சு போறானோ அப்பெல்லாம் பாரதி தான் வந்து அவனுக்கு தைரியம் சொல்லி தேத்துவாங்க. மலர், பாரதி மட்டும் இல்லைன்னா கதிர் என்னைக்கோ சொந்த ஊருக்கு ஓடி போயிருப்பான். கடைசியா பாரதியால் தான் சிதம்பரம் சார் ப்ரொடியூசர் ஆனாரு. வினிதாவால கதிர்க்கு பிரச்சனை வந்தப்போ பாரதி எப்படி சமாளிச்சாங்க தெரியுமா? மலர், பாரதி மட்டும் இல்லைன்னா கதிர் இல்ல. கதிர்க்காக பாரதி எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. ஏன் பாரதி அக்கா உங்களுக்கு எதுவும் செய்யலையா என்ன? எனக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு இந்த மலர் எப்படி கிடைச்சா? பாரதி அக்கா இல்லைன்னா நான் கிடைச்சிருப்பேனா? அத சொல்றியா? என்னவோ அத சொல்றியா? இல்லம்மா, நான் பொம்மலாட்டம் ஞாபகத்துல இருந்தேனா அதான். அப்படியா? நான் பயந்து போயிட்டேன். ஆமா, இந்த தங்கத்தை பாரதி தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆமா மலர், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேனா? சந்தோஷமா தானே இருக்க? தெரியல. ஏய், என்ன நீ இப்படி சொல்ற? அப்ப நீ சந்தோஷமா இல்லையா? அப்போ ஓகேதான், நீ சந்தோஷமா தான் இருக்க. ஏய் ஏய், என்ன வெக்கமா? அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமா பாப்பா, அத்தை இல்ல அம்மா, பொம்மாட்டம் படம், கதிரு, மலர், காஃபி. எங்க அம்மா எங்க? முதல்ல டீ குடிங்க. ஏய் 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 ஏய், இருடி பேசலாம். பேசலாம், இப்ப வேண்டாம். ஹலோ சார், டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? அதான் டீ நல்லா தான் இருக்கு. லூசு, அது டீ இல்ல, காஃபி. காஃபி. என் மலர் கை பக்குவம் எதுவும் அதால அது நல்லா தான் இருக்கும். அப்பாடா, இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க ஃப்ரெண்டு கண்டிப்பா பெரிய டைரக்டர் ஆயிடுவாரு. ஓகேயா? தேங்க்ஸ்.
வணக்கம். வாங்க ம். வாங்க ஆ, வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. உங்க Thank you படம் so ரொம்ப much. நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சந்தோஷ். ஆல் தி பெஸ்ட் மாப்பிள்ள. Thanks, அம்மா. பத்ரி, மாப்பிள்ள முகத்துல சிரிப்பை பாத்தியா? வணக்கம் அண்ணே.